நீங்கள் இப்போ கீழே பார்த்துட்டு இருக்கிற அந்த இமேஜை நான் இதை பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு சைடு பயங்கர கோபமாக இருந்தது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தமாக ஃபீல் பண்ணுறேன். ஏன் அதை நான் வருத்தமாக ஃபீல் பண்ணுறேன்னா, அந்த பசங்களுக்கு போயிட்டாங்க, இறந்துட்டாங்க, சில பேர் 3 பேர் கவலைக்கிடமாக இருக்காங்க. ஒரு புத்திர சோகன்றது அந்த தாய் தந்தைக்கு வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியும். அவங்களோட மனநிலை வந்து எவ்வளோ கோடி, எவ்வளோ அன்பு பண்பு சுற்றி இருக்கிறவங்களால சொன்னால் கூட அதுலேருந்து அவங்க வெளியே வர முடியாது. கடைசி காலம் வரைக்கும் அவங்களுக்கு அது குத்திட்டே இருக்கும். புத்திர சோகம் அவ்வளோ கஷ்டமானது. இதை தாண்டி அந்த பொண்ணு, உன் பொண்ணு என்ன இருக்க, இதெல்லாம் ஒரு பொண்ணா, இது மாதிரி போய் நைட்டில் பார்ட்டி முடிச்சுட்டு இது மாதிரி வருதுன்னா, அந்த ஒரு கீழ்த்தரமான பதில்கள் வார்த்தைகளும் அவங்கள குத்தி குத்தி இறந்து போனதை தாண்டி அது பெரிய வழி அவங்களுக்கு தொடர்ச்சியாக ஏற்படுத்திட்டே இருக்கும். தான் கஷ்டப்பட்டாலும் தான் குழந்தைங்க ரொம்ப மேலே வரணும், அவங்க நல்ல நிலையில் இருக்கணும், நம்ம பட்ட கஷ்டம் வந்து அவங்க படக்கூடாதுன்னு சொல்லி வயிற்றை கட்டி வாயை கட்டி எங்கெல்லாம் கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து வச்சு ஒரு நல்ல நிலையில் அவங்க இருக்கணும்னு சொல்லி பாக்கெட் மணி கொடுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க அமிச்சா, நம்ம எதுக்கு வந்தோம், என்ன பண்ணணும்னு மறந்துட்டு நைட்டு பார்ட்டி கும்மால் அடிச்சுட்டு இது மாதிரி ஏர்லி மார்னிங் வந்து அதுவும் ஸ்பீடாக போதில் என்ன தெரியலன்னு சொல்லி கூட இருக்கிறவங்க ஓட்டி இப்போ அவங்களோட உயிரும் போயிடுச்சு. அந்த 3 பேர் என்ன ஆக போகிறாங்கன்னு தெரியல. இது மாதிரி இன்னைக்கும் நடக்கல. தொடர்ச்சி அந்த ஈசிஆர் ரோடு இந்த சைடில், ஐடி கம்பெனி இந்த சைடில் இருக்கிறது தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. இவங்க வந்து ஈவன் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ன்றது இன்னும் ஒரு மோசமாக. நாளைக்கு அவங்க எப்படி இப்படி இருக்கும் பொழுது அவங்க நாளைக்கு எப்படி அடுத்த ஜென்ரேஷனுக்கு மெடிக்கல் பண்ண போகிறாங்க, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் எதுவும் சொல்ல முடியல. அதாவது ஆஸ் அ பேரண்ட்டாக நானும் அதை யோசிக்கிறேன். எனக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்கும். நம்ம எதுக்கு போனோம், நமது இலக்கு என்னென்ன மறந்துட்டு வாழ்க்கையை ஏதோ அனிமல் மாதிரி ட்ராவல் பண்ணுறது வாழ்க்கை கிடையாது. இதை நான் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் நான் சொல்லலை, பள்ளி குழந்தைங்களுக்கும் சொல்கிறேன். ஏன்னா நம்மளோட குழந்தை நல்லா வரணும், மேலே வரணும்னு சொல்லி கவர்மெண்ட் ஸ்கூலை தாண்டி ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் படிக்க வைக்கிறாங்க. கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ரூபாவும் கூலி வேலைலாம் போய் படிக்க வைக்கிறாங்க. ஆனால் நம்ம குழந்தைங்க நிறைய பேர் கஞ்சா அடிக்குதுங்க, அபீன் சாப்பிடுதுங்க, தண்ணி அடிச்சுட்டு வெளியில் சுற்றிட்டு இருக்கு, சினிமாவுக்கு போகிறாங்க. இந்த தருணத்தில் அதை நீங்கள் பார்த்து நம்ம பேரண்ட்டு நம்மளுக்காக தான் பண்ணுறாங்க. ஏன்னா வாழ்க்கை ரொம்ப ரொம்ப தூரம் கிடையாது, ஒரு ஷார்ட் ஹேண்ட். அது வரைக்கும் 4 பேர் மதிக்கக்கூடிய வாழ்க்கையாக நம்ம வாழ்ந்ததுக்கான பதிவை விட்டுட்டு போகணுன்றது தான் இந்த தருணத்தில் நான் வலியோடு பதிவு பண்ணுறேன் செய்தி. நன்றி, வணக்கம்.